தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் தி ஹீரோஸ் அவங்க நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஹீரோஸ் சும்மா தரமா பிரமாதமா இருந்தாங்களா? இப்போ என்னன்னா இப்போ அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுல அந்த நம்ம ஓட்டு போட்டு முடிச்சிட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம், சும்மா தாறுமாறா எல்லாம் முடிஞ்சது. ஒரு பக்கம் கலவரம், ஒரு பக்கம் பஸ்ஸு, எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ என்னன்னா எக்ஸிட் புல், தி எக்ஸிட் புல். எத்தனை சதவீதம் வாக்குகள் பெறுவாங்க இவங்கலாம்? டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் என்டிகே, இவங்க எல்லாருமே எத்தனை சதவீதம் வாக்கு பெறுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் அவங்களோட தனிப்பட்ட கார்பரேட் குரூப்ஸ் ஒர்க் பண்ணி அவங்களோட டேட்டாவை கொடுத்துருக்காங்க எக்ஸிட் பூல் மூலியமா. ஸோ இந்த எக்ஸிட் பூல் நிலவரத்தை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஐ எம் ஜாய். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் என் சேனலை முன்னேறும். ஸோ நானும் டெவலப் ஆவேன். ஸோ இத்தனை நான் வீடியோ கண்டினியூவாக போட்டுகிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படி ஒரு கமெண்ட் போட்டுருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸிட் பூலோட நிலவரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் 4 விதமா ஊர்ல பேசுவாங்க சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸிட் பூல் அவங்களோட ரிசல்ட் சும்மா வேற மாதிரி ஒரு மாதிரி ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு வந்திருக்கு. இந்த 4 பேர் 4 விதமா பேசி ஒரு மாதிரி என்ன பேசுறது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம பூமர் அந்த ரூமர்ஸா சுத்தின்னு இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ இந்த ரிசல்ட் சுத்திட்டு இருக்கு. ஏன்னா ரிசல்ட் ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க. அது என்னன்றத ஃபுல் நிலவரமா பார்த்துடலாம் வாங்க. கோனே பாஸ்டா கேனே ஆறு மூணு பாசுடா. வாழ்க வளமுடன். வாழ்க பாதி வளமுடன். மொத்தம் 6 ஏஜென்சிஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் மை இந்தியா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே 92லேருந்து 110 வரைக்கும் அந்த ஓட்டை பெறுவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் மூலியமா. அதே மாதிரி ஏடிஎம்கே 22லேருந்து 23 வரைக்கும் அவங்களோட ஓட்டோட பதிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிவிகேக்கு 98 to 120. எப்படி 120. இந்த பொங்கல் வாசி பொங்கல் தான் கண்டிப்பா நல்லா ஓடும். ஓகே, சூப்பர் சூப்பர். தளபதி தளபதி தளபதி. இந்த ட்ரெய்லர் பார்த்து நம்ம விஜய் ஃபேன்ஸ் குளிர்ச்சியா இருக்குது. அந்த மாதிரி 120 பெறுவாங்களாம். அதே அதர்ஸ் 0 வாக்கே இல்லைன்னு. தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. டேய் சின்னவன் பெரிய படாம பத்திரிக்கை வந்துருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? ஆக்சஸ் தி இந்தியா டுடே அவங்க அறிக்கையை விட்டுருக்காங்க. ஸோ இது எனக்கு கொஞ்சம் உண்மையா இருக்க மாதிரி தெரியுது. ரெண்டாவது பீப்புள் பிளஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிஎம்கே 125 to 145 சீட்ஸை பெறுவாங்க சொல்லியிருக்காங்க. அதே ஏடிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 65 to 80 சீட்ஸ் பெறுவாங்க சொல்லியிருக்காங்க. அதே டிவிகே 18 to 24 பெறுவாங்க சொல்லியிருக்காங்க. அதே அதர்ஸ் 2 இல்லைனா 6 அவ்வளோதான் பெறுவாங்க சொல்லியிருக்காங்க. பீப்புள் பிளஸ். இதுல என்னன்னா எனக்கு என்ன இதுல புரியுதுன்னா, இவங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் நியாயமா படலை. ஏன்னா ரிசல்ட்ஸ் ஃபுல்லா டிஎம்கேக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஆனால் எங்க தமிழ்நாட்டில் நிலவரம் என்ன உங்களுக்கே தெரியும், ஃபுல்லா டிஎம்கே எதிர்ப்பதா இருக்கு. ஸோ இது உண்மையா தெரியல. நெக்ஸ்ட் பி மார்க். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 125 to 145 டிஎம்கே பெறுவாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே 65 to 85 சொல்லியிருக்காங்க. இவங்களோட அந்த பிளஸ் பீப்புள் பிளஸ்ல இவங்க ஒரு 5% எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க ஏடிஎம்கேக்கு. அதே டிவிகே பார்த்தீங்கன்னா 16 to 26% சீட் பெறுவாங்க சொல்லியிருக்காங்க. அதே அதர்ஸ் 1 இல்லைன்னா 6 அவ்வளோதான் பெறுவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் எனக்கு முரண்பாடாக தான் இருக்கு. ஏன்றது பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஏதோ வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நோட்டெல்லாம் காந்தி தாத்தா முகத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இவங்க ரிசல்ட்ஸ் டிஎம்கேக்கா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மாட்ரேஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிஎம்கே 122 to 132 இத்தனை சீட்ஸ் பெறுவாங்க சொல்லியிருக்காங்க. அது ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 87 to 100 பெறுவாங்க சொல்லியிருக்காங்க. அதே டிவிகே 10 to 12 சீட்ஸ் பெறுவாங்க சொல்லியிருக்காங்க. அதே அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 இல்லைனா 6 தான் பெறுவாங்க சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஓகேவா தெரியுது. ஏன்னா இவங்க ஓரளவுக்கு உண்மையா பேசுறாம எனக்கு தோணுது. டிவிக்கு ரொம்ப குறைச்சி பேசுறது இது இவங்களும் 2 கட்சிக்கு ஏதோ ஒரு கட்சிக்கு கண்டிப்பா இது வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பீப்புள் இன்சைட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 120 to 140 டிஎம்கே பெறுவாங்க. அது ஏடிஎம்கே 60 to 70 பெறுவாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிவிகே பார்த்தீங்கன்னா 30 to 40. அதே அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 இல்லைனா 4 தான் பெறுவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எனக்கு ஆக்சஸ் மை இந்தியா சொன்னது ஒரு ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. ஏன்றத காரணம் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே
டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, அதர்ஸ் வந்து கொஞ்சம் உண்மையை சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதர்ஸ்ல கொஞ்சம் எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனால் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா டிவிகே, டிஎம்கே வந்து பக்காவா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் வந்து இப்போ இன்ஃப்ளூயன்ஸா இருக்காங்க தமிழ்நாட்டில். உங்களுக்கே அது தெரியும். ஏடிஎம்கேவோட டிஎம்கேவும் டிவிகேவும் தான் இப்போ வந்து ஃபுல் டாப். அவங்க தான் இப்போ. ஸோ எனக்கு பார்த்த வரைக்கும் என்ன புரியுதுன்னா, இவங்க ஓரளவுக்கு உண்மையை சொன்ன மாதிரி இருக்காங்க. மிச்சம் 4 பேரும் வந்து அந்த மாட்ரிஸ் தவிர மிச்சம் வந்து 3 பேரும் வந்து போய் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு வாங்கிட்டு பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமா முதல்ல இந்த எக்ஸிட் போல்லாம் என்ன நான் சொல்லிடுறேன். எக்ஸிட் போல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு முன்ன எடுத்தது வந்து அது ஒரு விதமான சர்வே. அப்புறம் அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு போய் அவங்க ஓட்டு போட்டு வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறாங்களே, அதுதான் வந்து எக்ஸிட் போல்ன்றாங்க. ஸோ இந்த ஓட்டு போடும் போது ஓட்டு போட்டு வெளியே வரவங்க கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்ததுதான் இப்ப இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டா வந்திருக்கு. ஸோ ஒரு மீடியா ஒருத்தவங்க ஆள் கிட்ட எடுத்திருக்காங்க, ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அதால் தான். ஆனா ஆக்சஸ் இந்தியா வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு உண்மையா தெரியுது. அதே மாதிரி அந்த மாட்ரிஸும் வந்து ஓரளவுக்கு உண்மையா தெரியுது. மிச்சம் எல்லாமே எனக்கு கொஞ்சம் காசு வாங்கிட்டாங்கன்னு தோணுது. ஸோ அதே மாதிரி வந்து சாட்டை இந்த இஷ்யூவை பார்த்துட்டாரு. இந்த வந்து விஷயத்த பார்த்தோன்னே அவர் வந்து வயிற்றெரிச்சல், எப்படி வைத்தெரிச்சல்னால வந்து ஆள் வந்து குமர்றாரு, கதறாரு, புலம்புறா போல. எப்படி அந்த ஒரு மீம் இருக்குமே, விஜய் விஜய் விஜய். இனிமேல் யாரையாவது கோமா வந்து நமக்கு கோவம் வந்துச்சு எடுத்துட்டோம்னா, போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய், ஏய் விஜய், போடா விஜய், விஜய் மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீ பெரிய விஜயோ, நீ பெரிய விஜய், எல்லாம் ஒரு விஜய், நீ பெரிய விஜய், நீ பெரிய விஜய், அப்படி பேசலாமா? விஜய்ங்கிறது கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. இன்னையில இருந்து விஜய் டிவிகேக்கு ஓட்டு போட எவன்கிட்டயாவது கூப்பிட்டு எந்த தொகுதியில எந்த வேட்பாளர் ஓட்டு போடுன்னு கேளுங்க, எவனுக்குமே தெரியாது. பல கோடி கொட்டி கொடுத்தாலும் சமரசமாகாத ஒரு வீரன், பல கோடி கொட்டி கொடுத்தாலும் விடை போகாத வீரன் என் தம்பி ஜாக்கப் அவர்களுக்கு இந்த தொகுதியிலே வாழ்கிற எந்த தொகுதியில எந்த வேட்பாளர் ஓட்டு போடுன்னு கேளுங்க, எவனுக்குமே தெரியாது. விஜய் 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 அந்த மாதிரி இருந்தது சீரியஸா. என்னன்னா இவர் வந்து புலம்புறத நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. முதல் தேர்தலையே அவரு 15% மேல வாங்கினாலே பெரிய விஷயங்க. அதுவே பெரிய சாதனை. 15 வாங்கினால் அது சாதனை. 16 to 18 வாங்கினால் அது மாபெரும் வெற்றி. 20 மேல அது ஃபயரு. 25 மேல டபுள் ஃபயரு. 30 மேல ட்ரிபிள் ஃபயரு. 35 தண்டா 4 ஃபயரு. 40 மேல போனா அப்புறம் ப்ளூ ஃபயரு அப்படின்னு சொல்லி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது ப்ளூ ஃபயரு, பச்சை பயிறு ஃபயருன்னு பார்த்தா இது எல்லாமே யார் எழுதியிருக்காங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸில் தனித்த மெஜாரிட்டியோடு யாரு விஜய் அவர்கள் வெல்ல போறாரு, 54 விழுக்காடு வாக்கு வாங்குவாரு அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் விஜய் 40% வாக்குக்கு குறையாம வாங்குவாரு, குறைந்தபட்சம் 2.5 கோடி ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு எழுதுறான். 1 கோடியே 80 லட்சம் ஓட்டு, கிட்டத்தட்ட நெருக்கி 2 கோடி ஓட்டு. வீட்டுக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்குங்க விஜய்க்கு. 2 கோடியே 12 லட்சம் ரேஷன் கார்டுல 2 கோடி 12 லட்சம் ரேஷன் கார்டுல ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காரு. அப்படி கணக்கு பண்ணும்போது 2 கோடியே 12 லட்சம் ஓட்டு உறுதியா இருக்கு. யோ தொண்டரே 1 கோடியா, உறுப்பினரே 1 கோடி. 1 கோடி உறுப்பினர் வச்சுக்கிட்டு ஒரு உறுப்பினர் இன்னொருத்தர் உறுப்பினர் போட்டுக்கோம்னா கண்ணு கலங்காத அளவுக்கு ஐடி போட்டிருக்காங்க. ஐடி ஊழியர்கள், ஆசிரியர்கள் போட்டிருக்காங்க, மாணவர்கள் போட்டிருக்காங்க, குடும்பமா காக்கி டவு பேண்டையும் வெள்ளச்சட்டையும் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் தென் மாவட்டத்தில் வளர்ச்சி விழுந்திருக்கு, வட மாவட்டத்தில் வழக்க விழுந்திருக்கு, மேட்டுத்தனமா விழுந்திருக்கு, சென்னையில செம்மையா விழுந்திருக்கு, கடலூர் பக்கத்துல கடுமையா விழுந்திருக்கு, ஈரோடு பக்கத்துல இரட்டை மடங்கா விழுந்திருக்கு, கோயம்புத்தூர்ல குபுகுபுன்னு விழுந்திருக்கு, கூடலூர்ல பாத்தீங்கன்னா குதுகுதுன்னு விழுந்திருக்கு, திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா திடீர்னு விழுந்திருக்கு அப்படின்னு ஆளாளுக்கு கிளம்பியிருக்காங்க. இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, எப்படியும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார். பை சான்ஸ் அவர் முதலமைச்சராக முடியலன்னா குறைந்தபட்சம் 100 சீட்டாவது அடிச்சிருவாரு. ஒன்று 100 சீட் அடிப்பாரு, இல்லைன்னா அவர் முதலமைச்சர் ஆயிடுவார். அவர் முடிவு பண்ற ஆள் தாங்க ஆட்சி அமைக்க முடியும். அவர் வந்து 100% அவர் வந்து 180 சீட் 140 170 சீட் அடிக்கிறாப்புல, 40% அடிக்கிறாப்புல. இல்லை அப்படின்னா அவர் வந்து யார் ஆட்சிக்கு வரணுங்கிறத முடிவு பண்ண போறாரு அப்படின்னு உருட்டுறாங்க. இப்படி வந்து டிவிக்கே வந்து ஜெயிச்சா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, அதுக்கான எஃபெக்ட் இருக்குன்றத அவர் வந்து விராவரியா செம்மையா புரிய வச்சாரு. ஆனா கடைசியில வந்து இதெல்லாம் வந்து கலாய்ச்ச மாதிரி பண்ணிட்டாரு. அது எனக்கு சுத்தமா புரியல.
அந்த ஆள் எப்பவுமே வந்து டிவிக்கே இந்த என்டிகே ஆளுக்கு ஃபுல்லாவே இந்த மாதிரி டிவிக்கு விஜய் பைத்தியம் பிடிச்ச சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ல அதெல்லாம் அவங்க வந்து சரியா ஓட்டு வாங்கலையோன்னு எனக்கு வந்து என் மனசுக்கு தோணுது. அதால அவங்க ஓட்டு வாங்கலன்னு தோணுது. ஏன்னா இத்தனை நாள் டிஎம்கே எதிர்த்து இருந்தவங்க திடீர்னு டிவிக்கே வந்தோடனே டிவிக்கே ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாராட்டி பேசினா உங்களுக்கு நிறைய பேர் சீமான் நிறைய பேசினாரு. அதுக்கப்புறம் டிவிக்கே வந்து எலெக்ஷன்ல வந்ததுக்கப்புறம் யாரவன் ஈரவன் அப்படின்னு பேசுறாரு. ஸோ இதை நீங்க நல்லா பார்த்துக்கணும். அதெல்லாம் வந்து இந்த தடவை வந்து என்டிகே வந்து ஓட்டை கம்மியா வாங்குறாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு வெளியூருக்கு வந்து போயிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட உதயநிதி சாங்களா விட்டார்ல, அவர் வந்து துபாய்க்கு பறந்து போயிட்டா போல அவர் ஃபேமிலியோட. அவர் வந்து அங்க ஜாலியா இருக்காரு. அதே மாதிரி நம்மளோட சிஎம் மு.க. ஸ்டாலின் சார் வந்து கொடைக்கானல் போயிருக்கா போல. கொடைக்கானல் போயிட்டு அங்க வந்து ஜாலியா இருக்கா போல. தமிழக மக்கள் எல்லாருக்குமே இப்ப பெரிய சந்தேகம் ஒண்ணு வந்திருக்குங்க. அதாகப்பட்டது, கையில வெறும் 10,000 ரூபாய் வச்சிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி குடும்பத்தோட கொடைக்கானலுக்கு டூர் போக முடியும், ஸ்டார் ஹோட்டல்ல தங்க முடியும்? இவருக்கு மட்டும் எல்லாமே இலவசமா, இல்ல இவர் செலவுக்கு யாராவது காசு கொடுக்கறாங்களா? 10,000 ரூபாய் மட்டும் வச்சிருக்கிற பரம ஏழையான ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த டூர் போகும்போது ஏதாவது காசு தேவைன்னா மக்கள் உதவி பண்ணலாமேங்கிற அக்கறையில இந்த கேள்வியை இப்போ கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம டிவிக்கு விஜய் அண்ணா வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு, சர்ச்சுக்கு போறாரு. அதே மாதிரி வந்து இங்க திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிருந்தாரு, ஸ்ரீரெட்டி சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தாரு. அந்த வீடியோ போடுறோம் பாருங்க. ஸோ இதுல என்ன புரியுதுன்னா, ஒருத்தர் என்னன்னா ஜாலியா ஃபாரின் ட்ரிப் போயிட்டாரு, ஒருத்தர் என்ன குளிர்ச்சியா போயிட்டாரு, ஒருத்தர் என்னன்னா அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக வேண்டிட்டு இருக்காரு. அதுல வந்து நம்மளோட அண்ணன் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி சார் வந்து எந்த விதமான ஒரு வெளிப்பாடும் தெரியல. ரிசல்ட்க்கு அப்புறம் தான் அவருக்கு காட்டுவார் போல ஒரு ஃபேஸ அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம். இன்னும் வந்து 3 நாள் தான் இருக்கு, ஜஸ்ட் 3 days தான் இருக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு. காத்திருப்போம், என்ன நடக்கும்ன்றத பார்க்கலாம். ஒன்னே தான் கடைசியா சொல்ல விரும்ப ஆசைப்படுறேன். என்னன்னா, நம்ம விஜய் அண்ணா வந்து ஜெயிச்சார்னா அவரோட வந்து அரசியல் வந்து எப்படி இருக்கும், கடந்த அடுத்து வர 5 வருஷத்துல எப்படி இருக்கும்ன்றத வந்து எனக்கு ஒரு வீடியோல நான் பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சுது. அந்த வீடியோ நான் போடுறேன், தயவு செஞ்சு மக்கள் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க. இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்க மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க? தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க? இவ்வளவு ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா, மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா, எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இந்த உலகத்துல எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும். ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம். நீங்க பார்த்துருப்பீங்க, அடுத்து ஒரு 5 வருஷம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எது மாறுதோ இல்லையோ, அண்ணன் வந்தாருன்னா ஜாதி மத வேறுபாடு பார்க்கறது, நான் உயர்ந்தவன் கீழ்ந்தவன் பார்க்கறது வந்து மாறும்ன்றத நான் மனசார நம்புறேன். அந்த விஷயம்தான் வந்து நம்ம என்னதான் இந்தியன்ஸ் இருந்தாலும் நம்மளுக்குள்ள பிரிவினை உண்டாக்க அது ஒரு முக்கியமான காரணமா வந்து நம்ம அழிக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து ஒரு ஆயுதமா யூஸ் ஆயிடும். தயவு செஞ்சு இந்த கேஸ்ட் ரிலீஜியன்ஸ் பார்க்காம நம்மளாம் ஆல் ஆர் இந்தியன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நினைச்சாலே நம்ம நாடை யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா நம்ம தான் உலக பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், நம்ம கிட்ட அவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவ்வளோ நம்ம கிட்ட இல்லாத எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமையை பிரிச்சுட்டா நம்ம எல்லாரும் சதறிடுவோம். அண்ணா வந்தாருன்னா நம்மளுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்க அந்த ஜாதி வேறுபாடு மதம் வேறுபாடு பார்க்காம ஒரு சமத்துவமான ஒரு தமிழ்நாடை வந்து உருவாக்குறன்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதான் நான் வந்து டிவிக்கே தான் ஜெயிப்பாருன்றத 100% நான் சொல்றேன். ஏன்னா ஆக்சிஸ் இந்தியா வந்து கண்டிப்பா போன தடவை வந்து அவங்க வந்து
ரிசல்ட் வந்து தப்பாயிடுச்சு. அதெல்லாம் வந்து இந்த தடவை அவங்க வந்து உண்மையா சொல்றதுக்காகவே உண்மையாவே ரிசல்ட் எடுத்து அவங்க காட்டியிருக்காங்க, நான் நம்புறேன். ஏன்னா இந்த தடவை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவங்க அசிங்கமாயிடும். போன தடவை வந்து அந்த ரிப்போர்ட் வந்து எடுத்தவர் வந்து அழுதுட்டாரு, வீடியோ லைவாவே அழுதுட்டாரு. அதெல்லாம் வந்து இந்த தடவை அவங்க ரிசல்ட் உண்மையா தான் இருக்கும் நான் நம்புறேன். அதில் டிவிக்கு விஜயனால வந்து ஜெயிப்பாருன்னு நான் நம்புறேன். அவர் ஜெயிச்சாருன்னா நம்ம அரசியல் எப்படி இருக்குன்றதை நான் வீடியோல காட்டேன். அதால மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம அண்ணன் விஜய் ஜெயிப்பாருன்றத மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். பாய்.